இந்த வீடியோ பார்க்குற முருக பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் யாரெல்லாம் முருகர்கிட்ட என்னென்னா வேண்டியிருக்கீங்களோ அதை நடத்தி கொடுத்துருப்பாரு கண்டிப்பாக. இல்லை நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக வந்திருக்கும். அந்த சூழ்நிலை வந்தாலே அந்த வேண்டுதலை போய் செஞ்சுருங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, முருகன் தன் பக்தர்கள் வந்து என்ன வேண்டினாரோ, என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதை பண்ணி கொடுத்துருவார். அவள் வேண்டிட்டது நடத்துகிற வரைக்கும் அவர் விட மாட்டார். நான் ஒரு பேட்டியில் சொன்னேன், முருகரை பார்க்கும்போது வெறுங்கையிட போகாதீங்க, என்ன ஒன்று வாங்கிட்டு போங்கன்னா, அது உண்மை. நிறைய பேர் உணர்ந்தாங்க. சார் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு போகும்போது பூ வாங்கிட்டு போனேங்க சார், எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு பெரிய மாலையை கொடுத்து அமிச்சாங்களே, இதுதான் நம்ம இயற்கை சொல்கிற ஒரு விஷயம். நம்ம ஒன்று கொடுத்தா நம்மளுக்கு இன்னொன்னா பெருசாக திரும்பி வரும். அப்போ முருகர் குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் தினமும் முருகரை தூக்கி தூக்கி கொண்டாடிட்டு ஒரு 5 நாள் பார்க்க வரலாம், அந்த குழந்தை ஏங்கும்ல. இப்போ நம்ம வீட்டு நீங்கள் நம்ம குழந்தையே எடுத்துங்க, ஒரு டெய்லி நைட்டு நீங்கள் தூக்கி தூக்கி விளையாண்டுட்டு ஒரு நாள் 2 நாள் தூக்கலாம், அந்த குழந்தை ஏன் தூக்க மாட்டோம்? அந்த மாதிரி தான் முருகனும். மற்ற தெய்வங்களுக்கும் முருகனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதில் இது ஒன்று. அப்போது தன் பக்தன் வேண்டான், ஒன்று நடத்திட்டு கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி நான் நவம்பர் தீபாவளி அன்றைக்கி ஒரு விஷயத்தை வேண்டாம், ஒரு சினிமா சம்மந்தமாக